Hi aspirants, welcome to Muppadai Training Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம எஸ்ஐ எக்ஸாமோட சிலபஸ் பேட்டர்ன்ல கொடுத்திருக்க ஜியோகிராஃபி சிலபஸ் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். பிளஸ் அந்த ஜியோகிராஃபியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பத்தி பார்க்க போறோம். இது எதுக்காக சார் அப்படினு கேட்டிங்கனா நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரண்டா நியூ ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி இல்ல ஓல்ட் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி நம்ம என்ன சார் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் 6 to 10th புக் தான் படிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சோ நம்ம இதுக்கு அப்புறம் அந்த 6 to 10th புக்ல வந்து என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எந்த புக்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எந்த புக்குக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு வந்து கடைசி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம படிக்கும் போதுமே அகைன் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணதுக்குமே எதை ரிவிஷன் போட்டு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம எஸ்ஐ எக்ஸாமோட ஜியோகிராஃபி சிலபஸ் என்ன கொடுத்திருக்காங்க டிகோடிங் பார்த்துட்டு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் 2023 கேட்ட क्वेश्चन பேப்பர் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ல ஜியோகிராஃபியோட சிலபஸ் பாத்தீங்கன்னா இருக்குதே சின்ன டாபிக் தான் இருக்கு. ஒரே ஒரு 7 டாபிக் மட்டும் தான் இருக்கு. அப்படி என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பகுதிகள் பிளஸ் மான்சூன் அண்ட் கிளைமேட் பருவமழை மற்றும் காலநிலைகள், அப்புறம் கிராப்ஸ் பயிர்கள், இந்தியா டவுன்ஸ் அண்ட் பிளேசஸ் இந்திய நகரங்கள் மற்றும் இடங்கள், தென் மேஜர் போர்ட்ஸ் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ் முக்கிய துறைமுகங்கள் கனிமங்கள் தொழிற்கூடங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள், அகைன் வேற என்ன சார் இருக்கு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க்ஸ் வனங்கள் மற்றும் வனவிலங்குகள் தேசிய பூங்காக்கள். அப்புறம் கடைசியா இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் இந்தியாவின் மக்கள் தொகை பரவல் மற்றும் இது தொடர்பான தலைப்புகள். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7 டாபிக் தான் இருக்கு. இந்த 7 டாபிக் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம 10th to 6th புக்ல வந்து போர்ஷன்ஸே வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த 7 டாபிக்ல இருந்து எப்படி क्वेश्चन ப்ரீவியஸ் இயர்ல ரைஸ் பண்ணிருக்காங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி இப்ப பாப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து லாப்ஸ் ரேட் அப்படின்ற ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். லாப்ஸ் ரேட் ஆன் ஜெட் ஸ்ட்ரீம் ஜெட் காற்றுகளை பத்தி கேட்டிருக்கான். லாப்ஸ் ரேட்னா ஒண்ணுமே இல்ல சார். லாப்ஸ் ரேட்னா ஒவ்வொரு 1000 மீட்டர் உயர என்ன ஆகும்னா ஒரு 6.5 டிகிரி செல்சியஸ்ல வந்து நமக்கு வெப்பம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் வந்து லாப்ஸ் ரேட்னு சொல்லுவோம். வெப்ப குறைவு விகிதம் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கு வந்து 6.5% வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டே போகும். அதுதான் வந்து வெப்ப குறைவு விகிதம் சொல்லுவோம். தென் ஜெட் காற்று ஒண்ணும் இல்ல அப்பர் அட்மாஸ்பியர் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய காற்று தான் வந்து நம்ம ஜெட் காற்றுன்னு சொல்லுவோம். சோ வளிமண்டலத்துல உயர் அடுக்கு பகுதியில் வந்து வேகமா நகர காற்று தான் வந்து நம்ம ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த டாபிக்ல பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா மான்சூன் அண்ட் கிளைமேட் ஒரு டாபிக் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த டாபிக்ல இருப்பீங்களா. இது வந்து 10th புக்ல எந்தெந்த இடத்துல பிக்சர் கொடுத்திருக்காங்கன்றது வந்து நான் டேட்டாவோட உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன். நீங்க பார்த்தோன்னே வந்து உங்களுக்கே புரியும். சோ இங்க பாருங்க ஜெட் காற்றுகளுக்கான டெஃபினிஷன் வளிமண்டலத்தை உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் ஜெட் காற்றுகள் என்கின்றோம் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. தென் இங்க பாருங்க ஜெட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? தென் உயரமே வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயர என்ன ஆகும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். இதுதான் வந்து லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த பக்கமே வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயர 6.5% வந்து வெப்பநிலை குறைகிறது. இதுதான் வந்து வெப்ப குறைவு விகிதம் என்கின்றோம். சோ இதை வந்து மான்சூன் அண்ட் கிளைமேட் டாபிக்ல 10th புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन ரெண்டாவது क्वेश्चन என்ன சார் இருக்கு which layer of atmosphere protect us from falling meteors அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எதுன்னு கொடுத்திருக்காங்க. இது எந்த அடுக்கு சார் நம்மளுக்கு பாதுகாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஈஸியா பாருங்களேன். சோ மீசோஸ்பியர் இடையடுக்குன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. விண்வெளியிலிருந்து வர விண்கற்கள்லாம் வந்தா இந்த விண்கற்கள்லாம் இந்த அடுக்குல வரும்போது என்ன சார் ஆகும் கேட்டீங்கன்னா எரிஞ்சு வந்துடும். சோ அப்படி எரியும் போது வந்து அந்த விண்கற்கள் வந்து மக்கள் மேல யார் மேல வந்து விழாது. சோ அதனால வந்து நம்மள பாதுகாக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சருமே வந்து புக்ல எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதையுமே நம்ம எதை கீழே பிரிக்கலாம்னா அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் கீழே வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ மீசோஸ்பியர் அதுக்கான டேட்டாஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டும். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன சார் கொடுத்திருக்காங்க எதை கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ தேசிய பூங்காக்கள். சோ எந்தெந்த பூங்காக்கள் எந்தெந்த மாநிலத்துல இருக்கு கிர் நேஷனல் பார்க் கிர் தேசிய பூங்கா எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம குஜராத்ல இருக்கு. ரத்தன்போர் ராஜஸ்தான்ல இருக்கு. சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா. கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட். சோ டைரக்டா தான் சார் இருக்கு எல்லாமே. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. சோ நீங்க இப்போ நேஷனல் பார்க்ஸ்லாம் படிக்கும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேப்ஸ் வச்சு தான் சார் படிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க மேப்ஸ் வச்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சோ இது எங்க சார் இருக்குன்னு கேட்டா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல 7th புக்ல இருக்கு சார். ஓகேங்களா?
ஸோ அதுக்கான டேட்டாவுமே இங்க கொடுத்துருக்கேன், இதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபீல்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்ட் இன் இந்தியா? இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோல எண்ணெய் வயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட். இதான் செய்யறதுக்கான ஆன்சர். இதுக்கான டேட்டாவுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல 10th புக்ல 4th லெசன் மினரல் ஆயில்ஸ் அந்த டாபிக்ல பிரிச்சீங்கன்னா அதுதான் சார் இருக்கு. இங்க பாருங்க, மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் இதுதான் இருக்கு. தென் குஜராத் வந்து செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கு. ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல திக்பாய் ஆயில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தமிழ்லயுமே வந்து வச்சிருக்கேன், இங்க பாத்துக்கோங்க டேட்டாஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்திருக்காங்க? For which of the product நாச்சியார் கோவில் has received GI tag? புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நாச்சியார் கோவில் ஒரு மாநிலத்துல வந்து புவிசார் குறியீடு பெற்ற விஷயம் எதுன்னா நம்ம குத்துவிளக்கு தான் வந்து புவிசார் குறியீடு வந்து பெற்று இருக்கு. சோ இதை வந்து எந்த டாபிக் கீழே சார் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் கீழே இதை வந்து பிரிக்கலாம். இதுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கு 10th புக்ல வந்து 7th லெசன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அழகா எந்தெந்த மாவட்டத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பெருசா இருக்கு ஜிஐ டேக்ல தனித்துவமா இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஜிஐ டேக் கொடுப்பாங்க. சோ இதுல மத்த அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மேட்ன்றது பாயிண்ட் சொல்லுவோம், அது எங்க சார் இருக்கு? பத்தமடையில் இருக்கு. தென் தேங்காய் கொடுத்துருப்பாங்க, ஈட்டா மொழி. ஓகேங்களா? தேங்காய்க்கு வந்து என்ன சார்? ஈட்டா மொழி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நல்லா ஃபார்ம் ஆகுது. தென் வேற என்ன சார் நமக்கு கொடுத்த நாச்சியார் கோவில்ல வந்து ஜிஐ டேக் பட்டது வந்து குத்து விளக்கு. தென் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் ஐகான் அப்படின்னு ஒண்ணு, அது வந்து எங்க சார் ஆகுது? சுவாமிமலை வெண்கல சிலைகள் எங்க சார் இருக்குன்னு பார்த்தா நம்ம சுவாமிமலையில் தான் வந்து தனித்துவமா விளங்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் சார் கரெக்ட் அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சார் இருக்கு? கரூர் இஸ் நோன் as டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கரூர் வந்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட் நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகா அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா சார், ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். சோ இதுக்கான ஆன்சர்ஸ்மே எங்க சார் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தமிழ்நாடு ஜியோகிராஃபில வந்து 7வது லெசன்ல வந்து கொடுத்திருக்காங்க சார். சோ இங்க பாத்துக்கோங்க இதுக்கான டேட்டாஸ். கரூர் இஸ் நோன் as டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாம நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு கர்நாடகாவுக்கு அடுத்ததாக அப்படின்ற விஷயமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே தான் வந்து இங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன். இங்கேயுமே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் இந்த கண்ட்ரி நெக்ஸ்ட் டு கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார் இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின் மறுபடியும் எதை சார் பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சார். தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது சார் தவறான இணையா இருக்கு? வேடந்தாங்கல் வந்து செங்கல்பட்டா ஒரு காலத்துல அது காஞ்சிபுரம் தான் சார் இருந்துச்சு. இப்போ வந்து அது காஞ்சிபுரத்துல வந்து செங்கல்பட்டு பிரிச்சதுனால இப்போ நம்ம வேடந்தாங்கல் எங்க போயிடுச்சுன்னா செங்கல்பட்டுல இருக்கு. கோடைக்கரை பாயிண்ட் கேலமீர் விழுப்புரம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சார் தப்பு. இது விழுப்புரத்துல கிடையாது. எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்கு. ஓகேங்களா? நாகப்பட்டினத்துக்கு அப்புறம் முதுமலை இது எங்க சார் இருக்கு? நீலகிரியில் தான் இருக்கு. தென் முண்டாந்துறை இது திருநெல்வேலியில் தான் இருக்கு. இது எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கு. ஸோ நமக்கு ராங் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு ராங் பேர் எதுன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஒன் தான். ஸோ பி தான் வந்து ராங் பேர். இதுக்கான டேட்டாவுமே வந்து நம்ம 7th புக்ல தான் இருக்கு. அதையுமே நான் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. ஸோ முதுமலை மலை வந்து நீலகிரி, முண்டாந்துறை வந்து திருநெல்வேலி, கோடைக்கரை நாகப்பட்டினம் இதுதான் நமக்கு வந்து தப்பா கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இங்க இன்னொன்னு பாத்துக்கோங்க, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் இருக்கு. இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் வந்து கடைசியா ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க, அதையுமே பாத்துக்கோங்க இப்பவே. சார் இது போல வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, நேஷனல் பார்க்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே மேப்ஸ் பக்கத்துல வச்சுக்கணும் சார். மேப்ஸ்ல வச்சு படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து ரெகக்னைஸ் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம நீலகிரி என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதுமலை வந்து நீலகிரி இருக்குன்னு பார்த்தோம். தென் இங்க பாயிண்ட் கேலமீர் இது எங்க சார் இருக்கு? கோடைக்கரை நாகப்பட்டினத்துல இருக்கு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில வந்து நம்ம என்ன சார் பார்த்தோம்? திருநெல்வேலி வந்து முண்டாந்துறை அப்படின்னு பார்த்தோம். அதுவுமே வந்து இங்க இருக்கு, பாத்துக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ இது போல வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து என்னென்ன பேர்ட் சேஞ்சுரி என்னென்ன வனவிலங்கு சேஞ்சுரி இருக்கு அப்படின்ற போல தெளிவாக பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க, அடுத்த கொஸ்டின்ல வந்து ஜெய்சால்மர் விண்ட் பார்க் இஸ் லொகேட்டட் இன், ஜெய்சால்மர் காற்று பூங்கா எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜஸ்தான்ல தான் இருக்கு. ஓகேங்களா. இதுக்கான டேட்டாஸுமே எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம 7th புக்ல தான் சார் இருக்கு. இதுல நமக்கான இம்பார்ட்டன்ட் வேற என்ன சார், இதுக்கப்புறம் எக்ஸாம்ல கேட்கலாம், முப்பந்தல் நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னும் 5மே இருக்கு, இதையுமே வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் which state of India has lowest literacy rate கொடுத்துருக்காங்க. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் எது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கின் படி ரொம்ப குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பீகார் தான். ஓகேங்களா. இது எந்த டாபிக்ல சார் வைக்கலாங்கன்னா நம்ம கடைசியா ஒன்று பார்த்து பாப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கீழே தான் சார் இதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான டேட்டாஸ்மே வந்து நம்ம புக்ல தான் அழகா கொடுத்துருக்காங்க. இங்க பாத்துக்கோங்க, குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் பீகார். எத்தனை பர்சன்டேஜ், மேபி அடுத்த எக்ஸாம்லையும் கேட்கலாம் சார், பர்சன்டேஜும் கேட்கலாம். 63.82%. அதே போல இங்க இங்கிலீஷ்லயுமே கொடுத்தாங்க லோவஸ்ட் லிட்டரசி ரேட் ஃபவுண்ட் இன் பீகார். ஓகேங்களா. அதே போல ஹையஸ்ட் லிட்டரசி ரேட் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேரளா 93.91% இருக்கு. தமிழ்லயுமே இங்க இருக்கு பாத்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் சார். அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராப்ஸ் ரிலேட்டடா வந்து சில மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப்ஸ் ரிலேட்டடா எந்தெந்த ஸ்டேட்ல வந்து என்னென்ன பயிர்கள் வந்து சிறந்தா வளர்ந்துருக்கு அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. உற்பத்தி எது வந்து அதிகமா பண்றாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் இது. ஸோ நம்ம கர்நாடகால வந்து என்ன சார் உற்பத்தி அதிகமா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா எதுக்கு ஃபேமஸ்னா காஃபி தான். ஓகேங்களா. தென் அசாம், நம்ம அசாம் வந்து டீ தேயிலைக்கு வந்து ஃபேமஸ். தென் அகைன் நம்ம கேரளா இருக்கு பாத்தீங்களா, கேரளா என்ன சார் பண்றாங்க, ரப்பரை வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க சார். நம்ம குஜராத் என்ன சார் பண்றாங்க, குஜராத் வந்து ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்களை வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாநிலமா இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கான டேட்டாமே எங்க இருக்குன்னா 10th புக்ல ஒரு 3rd லெசன் தான் சார் இருக்கு. எல்லா டேட்டாஸுமே வந்து நாங்க வச்சிருப்பேன், நீங்க கண் கூட பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரப்பர் வந்து இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்த ஸ்டேட்டுமே எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா தான். அது மட்டும் இல்லாம ஹையா ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி பண்ற மாநிலமே வந்து கேரளா தான் ரப்பர்ல. ஸோ மற்றதுக்கெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ காஃபி பார்த்தோம்னா சார், காஃபில வந்து அதிகமா முதன்மை மாநிலமா விளங்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்நாடகா தான். ஓகேங்களா. இங்க பாருங்க, கர்நாடகா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா. தென் வேற என்ன சார் பார்த்தோம், நம்ம டீ பார்த்தோம். டீக்கு வந்து யார் சார் எக்ஸாம்பிளா பார்த்தோம், டீக்கு வந்து அசாம் பார்த்தோம். அசாம் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அசாம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த பாருங்க ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ்ல வந்து குஜராத் தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. ஓகேங்களா. சோ இந்தியாவில் குஜராத் மாநிலம் வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது. ஸோ இது எல்லா டேட்டாஸ்மே வந்து 10th புக்ல கொடுத்துருக்கோம். டைரக்ட் டு டைரக்ட் கொஸ்டினா தான் சார் இருக்கு. நமக்கு எதுக்குமே வந்து இன்டைரக்டா வந்து எப்பவுமே வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபைனல் கொஸ்டின், இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டோம். ஆல்ரெடி இது பேஸ் பண்ணி நம்ம என்ன சார் பார்த்தோம், ஒரு டேபிள் காலமே பார்த்தோம். எங்க சார் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர்ல தான் வந்து இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்ப பார்த்த வரையும் என்ன சார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th புக்ல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் லாஸ்ட் இயர்ல 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 11 கொஸ்டின்ல வந்து 7 கொஸ்டின் ஃபுல்லா 10th புக்ல தான் வந்திருக்கு. ஒரு 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 7th புக்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா 9th புக்ல இருந்து வந்திருக்கு சார். சோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கும் எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு வந்து ஃபைனலா கொடுக்கணும் அப்படின்ற போல. சோ இப்போ வந்து எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நம்ம 10th புக் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், படிக்கும் போதும் சரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி. அடுத்தது 7th புக், 7th புக்லயுமே என்ன சார் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், இந்த மாதிரி லெசன்ஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எதை எப்படி படிக்கணும்ன்றது ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன சார் பண்ணணும், லாஸ்ட் இயர் ஸ்டேட் ரேங்க் வாங்கினவர் எவ்வளவு சார் கொஸ்டின் போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா 132 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காரு சார். ஸோ நீங்களுமே கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி அதை ஒரு சிலபஸ்ல வந்து டீகோட் பண்ணி ஒரு முறை படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா
யார் சார் பார்த்தா அடுத்த ஸ்டேட் ரேங்க் வாங்குற ஆள் நீங்களா கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம் படிக்கக்கூடிய பர்சனா இருந்தாலும் சரி அந்த கொஸ்டின் பேப்பரோட சிலபஸ் என்னன்னு பாருங்க, எந்த டாபிக்ல எங்க ரைஸ் ஆகுன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? சோ நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஹையா ஸ்கோர் பண்ணுங்க. நம்ம எய்ம் எப்பவுமே எப்படி சார் இருக்கணும்? ஹையா தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா 2022 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜியோகிராஃபில கேட்டது. இதே போல எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து ஒவ்வொரு இயர்ல எக்ஸாம்லயுமே வந்து ஒவ்வொரு செப்பரேட் சப்ஜெக்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் சார். ஓகேங்களா? ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூ.